இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். போன காணொலியில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை சாப்பிட்டதுனால அவன் பிசாசின் பிள்ளைகளானான். எப்படி பிசாசோட பிள்ளைகளானா, நான் பிசாசு சொல்லி தானே, அவன் பேச்சை கேட்டு தானே, அவன் பேச்சை கேட்டு நம்பினதுனால. இன்னைக்கு கூட நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்களை பற்றி, டேய் அவன் பேச்செல்லாம் கேட்காத, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அது பேச்சை கேட்டு நம்பி அப்புறம் அதை நம்ம சாப்பிட்றத தேவன் எப்படி சொல்கிறாருன்னா, அப்படின்னா என்னென்னா, நீ அவனுடைய பிள்ளை அப்படிங்கிற. அப்போ இப்போது ஆதாம்லேருந்து எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா, பிசாசின் பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அப்போது நம்ம நன்மை தீமை பற்றி யோசித்தோம் என்றால் நாம் யாருடைய பிள்ளைகள்? பிசாசின் பிள்ளைகள். ரொம்ப கஷ்டம். என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லித்தருது. சரி, அப்போ நன்மை தீமையே தெரிஞ்சிக்க வேண்டாமா? அது கேள்வி இல்லை. கேள்வியே அது தப்பான கேள்வி. ஏன் தப்பான கேள்வினா, இது ஒரு லெவல் ஆஃப் அறிவு. இப்போது நான் 1ஆம் கிளாஸு படிச்சுட்டு தான் 10ஆம் கிளாஸுக்கு போக முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் 10ஆம் கிளாஸ் போகணும். இப்போ 1ஆம் கிளாஸ் போகவே கூடாதுன்றீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, ஓகே, இந்த தப்பு பண்ணியாச்சு. இப்போ இதை விட மேலான அறிவுக்கு நாம் கடந்து போக வேண்டும், அவ்வளோதான். நான் இந்த மாதிரி நினைப்பு நன்மை தீமையெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை. நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும். சரி, அடுத்த லெவல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேத வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் எல்லாத்துலேயுமே தேவன் என்ன சொல்கிறாரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். மறுபடியும் பாரு, அறிந்து கொள் அப்படிங்கிறார். பி குவயட், பி ஸ்டில், பி சைலண்ட், நோ தட் ஐ எம் யுவர் லார்ட். இவ்வளோதான் வசனமே இருக்கும். அமர்ந்திருன்னா என்ன அர்த்தம்? உட்கார சொல்கிறாரா? இல்லை. மனசை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கே. இல்லை இங்கே காசு கட்டலாமா, இந்த ஸ்கூல் நல்லதா, அந்த பையனை கல்யாணம் கட்டலாமா, இந்த பொண்ணு கல்யாணம் கட்டலாமா, எது நல்லது எது கெட்டது, இப்படி யோசிக்கிட்டே இருக்குல்ல, மண்டையை போட்டு குழிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, கலங்கிட்டு இருக்கிறல்ல, பயப்படுறல்ல, இதை முதல்ல ஆஃப் பண்ணு. எந்த விஷயத்தையும் நீ யோசிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியெல்லாம் இரு. காலில் வெந்நி ஊற்று மாரி ஆடாத அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப யோசிக்காத, பைத்தியமாயிடுவ, செத்து போயிடுவ அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணும்? நானே தேவன் என்று அறிந்து கொள். அவ்வளோதான். நான் தான் எல்லாத்தையும் தாங்குகிறேன், நான் தான் எல்லாத்தையும் உனக்காக செய்கிறேன்றதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அப்போ நீ அமைதியாகிடுவ. காட் பிளஸ் யூ.